ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு நாள். எவ்வளவு சீக்கிரமாக இந்த புதிய வருஷத்துல நாட்கள் போயிட்டு இருக்கோ பாருங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தின் முடிவுக்கே வந்துட்டோங்க. 7வது நாளுக்கு வந்துட்டோம். ஏதாவது புதுசா இருக்கா இல்ல எல்லாமே சாதாரணமா தான் இருக்காங்க? வார்த்தையின் இடத்துக்கு போனாதான் நம்முடைய உண்மை நிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பார்வைக்கு ஆண்டவரே, நாங்க நன்றாதான் இருக்கிறோம்னு சொல்லி நாங்க அப்படியே இராமல் உமக்கு முன்பாக நின்று முக வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பரிசீலித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்றீங்களா? இதை தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு உடன்படிக்கையை செய்றீங்களா? இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிப்பேன், ஜெபம் செய்வேன், தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து இருப்பேன், ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லுவேன், என் சரீரத்தினால் தேவனை கனப்படுத்துவேன், தேவனுடைய காரியங்களை பங்குள்ளவனா இருப்பேன், என்னுடைய சம்பாத்தியத்துல தேவனுக்கு பங்கை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையில நான் பங்குள்ளவனாக இருப்பேன். அன்பு என் வாழ்க்கையில் இருக்கும்படிக்கு, அதை காட்டும்படிக்கு அதன் கிரியைகளை நான் செய்வேன் என்று சில தீர்மானங்களை செய்தவைகளை பின்பற்ற வேண்டும். அநேகர் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்கெங்க முடிய மாட்டேங்குதுங்க, செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா அதை செய்ய முடியலங்க. வேணான்னு நினைக்கிறேன், திரும்பவும் அதையே நான் செய்கிறேன். இனி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன், திரும்பவும் சோதனையில நானே விழுகிறேன். தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால வாழ முடியலங்க. பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா சோதனை வந்தவுடனே விழுந்து போயிட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு உறுதியான நிலை இல்லாதத நம்ம கவனிக்க முடியும். ஒரு விஷயங்க, மனிதன் தன்னைத்தான் ஆல்டர் செய்து கொள்ள முடியாது. அப்படின்னா நம்முடைய பேண்ட் கொஞ்சம் நீளமா இருந்தா அதை குறைத்து கொள்ளலாம். அஃப்கோர்ஸ் குள்ளமா இருந்தா அந்த ஹைட் பத்தலன்னா அந்த மடிப்பை எடுத்து கூட விட்டுலாம். ஆனா ஆல்ட்ரேஷன் என்பது நம்முடைய வாழ்க்கையில, எனக்கு கோபம் ஜாஸ்தி இருந்தது, அதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நான் டூ மச் ஸ்மோக்கரா இருந்தேன், புகைப்பிடிக்கிறவனா இருந்தேன், கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிறத குறைச்சிக்கிட்டு ஒன்றொன்றா நிறுத்தி விட்டு கடைசியில எல்லாம் நிறுத்திடுவேன். இன்றைக்கு அநேகர் அப்படி தீர்மானங்கள் செய்து தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்யறாங்க. ஆனா அது சாத்தியமல்ல என்று தெரிந்து கொள்ளுகிறாங்க. இது உங்களுக்கே தெரியும் இல்லையா? நன்மை செய்கிற ஆசை என்னில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்ய என்னால் முடியவில்லை. பாவம் செய்கிறேன்னு சொன்னா அது என்னால் அல்ல, என்னில் இருக்கிற பாவமே என்னில் உள்ள பாவமும் மரணமும் தோஷமும் என்று பவுல் சொல்றார் பாருங்க. ஒரு விஷயங்க, இப்படியும் அப்படியும் இருப்பது கிறிஸ்தவம் அல்லங்க. இருந்தா அனலா இரு அல்லது குளிரா இரு, வெதுவெதுப்பா இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில பழசும் புதுசும் கலந்துட்டு எதை சாதிக்கலாம்னா நிச்சயமா முடியாதுங்க. ஒரு முறை பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனிதனை களைந்துவிட வேண்டும், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்மில் அநேகம் பேர் பழைய சுபாவத்தை கலைந்து போடாமலே புதிய சுபாவத்தை தரித்துக் கொள்ளலான்னு நினைக்கிறோம். ஒரு முறை நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது ஒரு கேபினட் மினிஸ்டர் அவரை பார்க்கும்படி வந்தாராம். அவர் வீட்டுக்கு வந்தவுடனே வீடெல்லாம் ஒரே துர்நாற்றமா இருந்துச்சு. அது எங்கிருந்து வருகிறது என்று கவனித்த நேரு, அது அவர் அணிந்திருந்த சாக்ஸ்ல இருந்து வருதுன்னு கவனிச்சு, அவர் சொன்னால் வருத்தப்படுவார்னு சொல்லி புதிய சாக்ஸை வாங்கி கொண்டு வந்து அவர் கையில கொடுத்தாராம். அவர்கள் திரும்ப கார்ல
ஒன்றாக கேபினெட்டுக்கு செல்லும்போது அதே துர்நாற்றம் வந்துதான். இனி அடக்க முடியாம கேட்கவே கேட்டாராம், என்ன சார், நீங்க நான் கொடுத்த புது சாக்ஸ போட்டுக்கலையா? போட்டுக்கொண்டேங்க, தேங்க்ஸ்னு சொன்னாராம். கொஞ்ச நேரம் மௌனமா கவனிச்சு திரும்ப ஏன் இந்த நாற்றம் வருதுன்னு சொல்லி நேரு திரும்ப கேட்டாராம், சரி பழச என்ன செய்தீங்க? அவர் ஜோபியிலிருந்து பழைய சாக்ஸ் எடுத்து இதோங்க ஜோபியில வச்சுக்கிட்டேன்னு சொன்னாராம். பழச பாக்கெட்ல வைத்துக்கொண்டு புதுசு அணிறது இல்லைங்க, பழையதை தூக்கி போடணுங்க. அந்த நாற்றம் கண்டினியூ ஆகுது. நம்ம அநேகர் இன்றைக்கு உள்ளாடைகளை வாஷ் பண்ண மாட்டாங்க. அந்த பனியன்ல வேர்வை நாற்றம் எடுக்கும். மேல மட்டும் புது சட்டையை போடுவாங்க, வெள்ளை சட்டையை போடுவாங்க. அவங்க பக்கத்துல இருந்தா எவ்வளவு துர்நாற்றம் எடுக்கும் பாருங்க. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில உள்ளுக்குள்ள திண்டாட்டம் வெளியே கொண்டாட்டம் என்பது போல அந்தரங்கத்துல சுத்திகரிக்கப்படாமலே பக்தி வேஷத்தை போடுறாங்க. பழையதை தள்ளி வைத்து புதியதை தரிக்கும்படி ஆண்டவர் வசனம் சொன்னா பழசு மேலேயே புதுசை போடுறோம். உங்க வீட்டுல புதிய கேலண்டர் மாட்டும்போது பழைய கேலண்டர் எடுத்துட்டீங்களா? பழைய கேலண்டர் மேல புது கேலண்டர் வச்சிங்களா? அநேகருடைய வாழ்க்கையில பழையது புதிது சேர்ந்து கெட்டு விடுதுங்க. எதுவா இருந்தாலும் கெட்டு விடும். பழைய குழம்பு மீந்ததுன்னு புதிய குழம்பு சேர்த்தா அது ரெண்டுமே கெட்டு போயிடும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதா என்னன்னு இப்பதானே கேட்டீங்க. இந்த வாரம் எல்லாம் நீங்க நியூ இயர் மெசேஜஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப பரிபூர்ணமாக புதுமையை பெற்றுக்கொண்டீங்களா? பழைய மனித சுபாவம் என்னங்க? பழைய ஆதாமினுடைய விழுந்து போன சுபாவம், கெட்ட ஆசைகள், மாம்சத்தின் ஆசை, உலகத்தின் ஆசை, சரீர இச்சைகள், பெருந்தின்னி, குடிபோதை, சோம்பேறித்தனம், ஊரை சுற்றி கொண்டிருப்பது, இதெல்லாம் முட்டாள்தனம், அறிவின்மை, மடமை, இவையெல்லாம் பழைய ஆதாமின் சுபாவங்கள்ங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு இவை நம்மிலே கோபம் வரும்போது தான் வருங்க, அப்பப்போதான் வருங்கன்னு சொன்னா அது உள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்க இருதயத்துல இன்னும் அதற்கு இடம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பழைய சுபாவத்தை விட்டுவிட வேண்டும். விட்டுறணும். அவைகளை அறிக்கை செய்து கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படணும். பழைய மனித சுபாவம், பொறாமை, கசப்பு, வெறி, பகை வைப்பது, இந்த பழைய சுபாவங்களை நீங்க வச்சுக்கிட்டு புதிய வருஷத்துக்குள்ள போனாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களை பார்க்கிற யாரும் உங்களில் கிறிஸ்து இருக்கிறார்னு உணரவும் முடியாது. பழையவைகளுக்காக மனஸ்தாபப்பட்டா புதிதாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம் பாவங்களை அறிக்கை செய்தால் நம்மை புதிதாக மாற்றுகிறார். பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி உங்களுடைய மனதை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க உள்ளத்துலன்னா உங்க டெசிஷன், உங்களுடைய தீர்மானங்கள் செய்யும்போது நான் தேவனுக்காக தான் வாழ்வேன் என்று, தேவனுடைய சித்தம் தான் செய்வேன், அவருடைய வசனத்தின்படி தான் வாழ்வேன் என்று தேவனுடைய சந்நிதியில நீங்கள் மனம் திரும்பி ஜெபம் செய்து புதிதாக்கப்பட்டவர்களாகி நீதியும் யதார்த்தமுமான பக்தி உள்ளவர்களாகி, என்னங்க புதிய சுபாவம் என்ன? நீதி. இது நியாயமா என்று மற்றவர்கள் நம்மை கேட்க தேவையில்லாமல் நம்மை நாமே, நம் கிரியைகளை நாமளே யோசித்து பார்க்கலாம். நான் செய்வது நியாயமா? பணம் உன்னிடத்தில் இருக்கும்போது கூலிக்காரனுக்கு நாளை பணம் கொடுக்கிறேன்னு சொல்லாதே என்று அவர் வசனம் நமக்கு சொல்லுகிறது. சிலருக்கு ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்க மாட்டாங்க, ஒரு பாக்கியை தீர்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இல்லாம கொடுக்காம இருந்தா அது வேற விஷயம். நீங்க ஜல்சாவா ஆடம்பரமா செலவு செய்து கொண்டு கடன் கொடுத்தவனை கஷ்டப்படுத்துவது நியாயமா? எத்தனையோ விஷயங்கள்ல நாம ஒவ்வொரு புருஷனும் தன்னை போல தன் மனைவியை நேசிக்கணும். கணவன் நல்லா வெளியே சாப்பிட்டு வந்துட்டு மனைவியை வீட்டிலே திட்டிக்கொண்டு நீ சரியா செய்யலன்னு அவங்களை நிந்திக்கிறது நியாயமா? என்னங்க, நீங்க நல்லா சுத்தமா தூங்கி எழுந்துட்டு அங்கே தூங்காமல் வேலை செய்யறவங்களை பார்த்து உங்கள் இஷ்டம் வந்தது போல பேசுவது என்பது நியாயமா?
நீதி, நியாயம். எது நீதி, எது அநீதி? தேவனுடைய வசனத்தை அறிந்தவங்க நீதியானவைகளை செய்வாங்க. உங்களுடைய உள்ளத்திலே புதிய ஆவியுள்ளவர்களாகி நீதியும் யதார்த்தமான பக்தி உள்ளவர்களாகி, யதார்த்தமான பக்தி மனுஷரை பிரியப்படுத்துகிற பக்தி அல்ல, லாபத்துக்காக அனுசரிக்கிற பக்தி அல்ல, வழக்கத்தின்படி அனுசரிக்கிற பக்தி அல்ல. என் பக்தி யதார்த்தமானதாக இருக்கணும். வாக்கு மாறாதவனாக நான் இருக்கணும். தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தா அதை நான் காப்பாற்றணும். என் பக்தி மனிதரை பிரியப்படுத்த அல்ல, என்னை ரகசியத்திலே பார்க்கிற தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதவனாக நிற்க, இருக்கிறது போல இருக்க சொல்றாருங்க. நான் அநேக முறை சொல்லுவேன், உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். யதார்த்தமாக இருப்பதுனா பாவம் செய்யாம தவறே செய்யாம இருப்பது இல்ல, ஆனா இருப்பது போல இருப்பது. தவறை செய்து பின்பு செய்யாதது போல இருப்பதல்ல. ஜெபம் செய்யாமலே ஜெபிப்பது போல நடிப்பது அல்லங்க. உண்மையான பக்தி அந்தரங்கத்தில் இல்லாம வெளியே பக்திமானா இருப்பது அல்லங்க. யதார்த்தமான பக்தியுள்ளவர்களாக தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட புதிய சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மனித சுபாவத்திற்கும் தேவனுடைய சுபாவத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ பாருங்க. மனிதனுடைய சுபாவம் கொடு 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 கொடு, எனக்கு என்ன கொடுத்த சொல்லுவாங்களாம். கெட் 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 அண்ட் ஃபர்கெட். தேவனுடைய சுபாவம் கிவ் 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 அண்ட் ஃபர்கிவ். கொடுப்பார் 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 கொடுப்பார். நீங்க எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் சரி மன்னிப்பார். கம்ப்ளீட்டா மனிதனின் சுபாவத்திற்கும் தேவனுடைய சுபாவத்திற்கும் வித்தியாசம் இருக்குங்க. யாராவது 1 மைல் தூரம் நடக்க சொன்னா 2 மைல் நடக்க சொன்னார் ஆண்டவர். உங்களை யாராவது வலது கன்னத்துல அரைஞ்சா இடது கன்னத்தை காமிக்க சொன்னாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் மனித தன்மையிலேயே ரியாக்ட் ஆகிறோம். மூர்க்கர்களாகவே எல்லாரை போலவும் பதில நம்ம கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாலும் கூட அன்பையே கொடுப்பாங்க. நீங்க மண்புழுவை ஏத்துவாம எப்பயாவது பார்த்திருப்பீங்க. அந்த மண்புழுவோடு சின்ன வயசுல நான் விளையாடிட்டு இருப்பேன். மழையில ஒரு குச்சியை எடுத்து அதை 2 துண்டாக செய்தாலும் அது 2 புழுவாக 2 கிரீச்சர்ஸ் போல அது 2 earthworms ஆயிடும். கத்தாது, கதறாது, திட்டாது, நம்ம மேல பகை வைக்காது. அப்படியே அது சுத்தி சுத்தி சமாளிச்சு கொள்ளும். அதுவே ஒரு நாகபாம்பை நீங்க உங்க கையினால ஜஸ்ட் இப்படி தொட்டா போதுங்க, புஷ்ன்னு அது உங்க பக்கம் அது படம் எடுக்கும். ஆண்டவர் அறிந்தவங்க ஏர்த்வாம் போல ஒரு மண்புழு போல இருப்பாங்களே தவிர நாகப்பாம்பு போல இருக்க மாட்டாங்க. சகித்துக் கொள்ளுவாங்க, தாங்கிக் கொள்ளுவாங்க. இதன் மூலம் நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னு கிறிஸ்துவுடைய சாயலை உங்களில் மற்றவங்க பார்க்க முடியும். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே, உம்மை போல நான் இருப்பதற்கு புதிய சுபாவத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய சாயல்ல நான் வளரும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய வருஷம் கொண்டாட்டத்தில் அல்லப்பா, புதிய இருதயத்தையும் சுபாவத்தையும் பெற்றேனா என்று புதிய சுபாவமாகிய கிறிஸ்துவனுடைய சுபாவத்திலே வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே பரிசீலித்து பார்ப்பதற்கு, எங்களில் இன்னும் அந்த பழைய சுபாவம் இருந்தால் அதை நாங்கள் களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிற அந்த புதிய சுபாவத்தை நாங்கள் தரித்து கொண்டு முடிய சாட்சிகளாக உலகத்தில் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தும்படி தினமும் சொல்றோம். நீங்க அனுப்புவீங்கன்னு நாங்க தினமும் எவ்வளவு லேட் ஆனாலும் உங்களுக்கு தனித்தனியா பதில் கொடுக்க முடியலனாலும் நாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஸ்தோத்திரம்.